அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் உடைய மார்க் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸோட ரிசல்ட் எல்லாம் வந்து வரவே இல்லை. இருந்தாலும் நான் எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதிட்டேன். எனக்கு நெகட்டிவ் மார்க் பாசிட்டிவ் மார்க் எல்லாமே டெரிவேஷன் பண்ணிட்டேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எவ்வளோ மார்க் வரப்போகுது, நிறைய கால்குலேஷன் அனலிஸில் இருப்பாங்க. நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய யூடியூபர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நிறைய பேர் சந்தோஷமாகவும் ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணுற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா, லோ கட் ஆஃப், அதாவது லோ நீட் மார்க்கு, இல்லைன்னா அடுத்தடுத்து என்னென்ன பிளான் வைக்கலாம், அடுத்து வந்து என்னென்ன பிளான் வச்சு நம்ம ஆப்ஷனில் வச்சுக்கணும். எப்போதுமே எந்த ஒரு கோர்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் எந்த இருந்தாலும் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏன்னா நீங்கள் எடுக்கிற, செய்கிற, யோசிக்கிற பிளானிங் யூ கேன் சூஸ் இன் த பெஸ்ட் வே. நீங்கள் ஒரு சரியான பாதையும் சரியான தருணத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றிய நிறைய யோசனைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதே போல் அதிகமாகவும் யோசிச்சு ரொம்பலாம் மனக்குழப்பப்படுத்தவே பற்றிக்காதீங்க. ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் டாக்டரேட்டோட ட்ரீம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துலேயே போய் ஆகணும், 2 வருஷத்துலேயே போய் ஆகணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதே போல் நான் ரிப்பீட்டர்ஸ் ஒன்றும் பெருசாக என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. ரியலிஸ்டிக் என்னென்னா, ரிப்பீட் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்வத்தோடையும் நிறைய ஆழமாகவும் படித்து நல்ல மார்க் எடுத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற அந்த வியூகத்தையும் அவங்க போட்டிருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஐடியாக்களும் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களுடைய கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, யூ கேன் சூஸ் என்ன மார்க்கு, அந்த மார்க்கு எங்கே எனக்கு பொருந்தும். நான் வந்து 3 விதமாக ஆல்ரெடி பிரிச்சிருக்கேன். உங்களுக்கும் தெரியும், அரசு கல்லூரிகள், அதுக்கப்புறம் தனியார் கல்லூரிகள், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், தனியார் பல்கலைக்கழகங்கள். இந்த 3 கேட்டகரி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பற்றி பேசியிருக்கோம். அதை பற்றி நிறைய கட் ஆஃப் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம். என்னோட வீடியோக்களே அதை பற்றி வேணால் லிங்க் கொடுக்கணும்னா கொடுக்க சொல்கிறேன். இல்லைனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்மந்தமாக தேடி பாருங்கள். இல்லை என்ன மாதிரி இல்லை, யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 கட் ஆஃப் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃப்லேருந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இதை விட 20 மார்க் அதிகமாக வரும்பா, சரி இவ்வளோ 20 மார்க் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரேஞ்ச் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கால்குலேஷன் வச்சுக்கோங்க. பட் எப்போ உங்களுடைய வேல்யூ வந்து இஃப் யூ கெட்டிங் கன்ஃபார்ம் அலாட் பண்ணுறது எப்போ தெரிய வரும்னா, யுவர் ரேங்க், ரைட்? உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன. ஜென்ரல் ரேங்க் மேபி ஓசி கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரமாக இருக்கலாம். கம்யூனிட்டி ரேங்க்ன்றது வி ஹாவ் டு கெட்டிங் எக்ஸாக்ட் வேல்யூ ஃபார், நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் வர போகிறீங்களா, ப்ரைவேட் காலேஜில் வர போகிறீங்களா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வர போகிறீங்களான்ற உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து அழகாக எடுத்து சொல்லிடும். அந்த நேரங்களிலும் அந்த தருணங்களிலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் தளமானது உங்கள் கூடவே இருக்கும். நானும் உங்களுக்கு கூட இருப்பேன். ரெகுலராக கீப் வாட்சிங் அவர் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல். சரியா? ஸோ நம்ம யூ கேன் கம் ஃபார் தன் டாபிக். ஸோ எகெயின் நீட் மார்க்கு உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா, அதில் கவர்மெண்ட் காலேஜில் நம்ம மார்க் பொருந்த போகுதா, மேனேஜ்மெண்ட்டில் ப்ரைவேட் காலேஜில் பொருந்த போகுதா, இல்லை ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பொருந்த போகுதா. அப்போ பொருந்தலை, ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இப்போ கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 20,000 சொல்லிட்டோம். ஹாஸ்டலுக்கு ஒரு 60,000 செலவாகும். ஸோ வருஷத்துக்கு 80,000 ரூபா செலவாகும். ஸோ 5 வருஷம் 840, டோட்டலாக 4 லட்சம் ரூபாய் செலவாகும். அரசு கல்லூரியை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்கோம். அரசு கல்லூரிக்கு உங்களோட மார்க் பொருத்தம் இருக்கிறதா, பொருத்தம் இல்லையா, +or -20 மார்க்ஸ், +or -20 மார்க், அந்த கல்லூரிக்கு மட்டும்தான் என்னோட மார்க் பொருந்துன்றதை விட என் பேக்கெட்டில் அவ்வளோதான் சார் பணம் இருக்குது. என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 80,000 மேலே செலவு பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் அல்லது கவர்மெண்ட் போட்டால் போகலாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்ற இருக்க மாணவர்கள், இப்போ எக்ஸாம்பிள் ஓசி கம்யூனிட்டியோடைய கவர்மெண்ட் காலேஜோடைய கட் ஆஃப் கிட்டத்தட்ட 612 நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, 630 வச்சுக்கோங்க, இல்லை 600 வச்சுக்கோங்க. லீஸ்டிங் வந்து ஒரு 10 மார்க் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட்ன்றது ஒரு 630. இந்த மார்க்கில் உங்கள் மார்க் இருக்கா, பயப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 400 மார்க் எடுத்துருக்கிறீங்க, வி கேன் கோ ஃபார் தென். நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ட்ரீம்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன்னா 400 மார்க் எடுத்தவங்க வந்து ஒரு ஓசி கம்யூனிட்டி கவர்மெண்ட் காலேஜை சேர்ந்தலான்ற ஒரு கனவுல இருந்தீங்கன்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதற்காக தான் இந்த வீடியோ. யூ கேன் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். அடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்று ரிப்பீட் பண்ணலாம், சரியா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் போகலாம், இல்லை அப்ராடு பார்க்கலாம், இல்லை அதர் ஸ்டேட்டில் எனக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அதை பற்றி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ட்ராவல் பண்ணி என் கூட வந்துகிட்டே இருங்க. முழுசாகவும் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கெட் சம் எக்ஸாக்டாக உங்களுக்கு தேவையான ஒரு இன்புட் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்துடும்.
டெஃபினட்டாக ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ உங்களுடைய மார்க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பொருந்தக்கூடிய கம்யூனிட்டி அடிப்படையிலான மார்க் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வீடியோ போட சொல்ல இமேஜ் மாதிரி அட்டாச் பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா நான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு கூட வச்சுக்கோங்க. ஓசி கம்யூனிட்டி 210 மார்க் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். பிசி 565 மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். பிசிஎம் 550 மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எம்பிசி 540 மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எஸ்சி 455, எஸ்சிஏ 400, எஸ்டி 380. இந்த மார்க் இருக்கிற மாணவர்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10லேருந்து 20 மார்க் வரைக்கும் இருக்கிறவங்க, அதிகமாக இருக்கிறவங்க பிரச்சனையே கிடையாது. லோயராக இருக்கும்போது ஒரு 10 மார்க் வச்சுக்கோங்க, ஹையராக இருக்க ஒரு 20 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அரசு கல்லூரிகளில் நீங்கள் படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இவங்க அடுத்து என்ன சார் பண்ணணும்? குட் கொஸ்டின் சார். கவர்மெண்ட் காலேஜுக்கு எனக்கு பொருந்தது. சொல்லப்போனால் நான் ஒரு எம்பிசி கம்யூனிட்டி எனக்கு 580 மார்க் வருதுங்க சார். அப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் சாய்ஸ் லிஸ்ட். கவர்மெண்ட் காலேஜ் 36 காலேஜ் லிஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? 36 காலேஜ் லிஸ்ட் எழுதுங்க. அதில் நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறது என்ன பண்ண, ஸ்டான்லி, எம்எம்சி வரிசையாக ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கே மருத்துவ படிப்புகளை மருத்துவமனைகள் நிறைய பேரை பாதுகாத்த கிட்டத்தட்ட 25 மருத்துவமனைகள் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்தாங்க. சரிங்களா? முதல்ல அந்த 25 கல்லூரிகள் எடுங்க. 25க்கு அப்புறம் கேகே நகர் கொண்டு வாங்க. இஎஸ்ஐ காலேஜ் 1 lakh ஃபீஸு பரவாயில்ல, பட் இஸ் அஃபோர்டபுள், குட் காலேஜ், என்ன பாண்டு மட்டும்தான் இருக்கும். அடுத்து சிஎம்சி வெல்லு கொண்டு போங்க. ஸோ இதெல்லாம் இது மாதிரி யூ கேன் ப்ரிப்பேர் சாய்ஸ் லிஸ்ட்டு. அதுக்கான நிறைய இன்புட் டேட்டா வர அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக கொடுக்கலாம். யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் சாய்ஸ் லிஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எதுவுமே இல்லைனா 11 கவர்மெண்ட் காலேஜ் உள்ள ஆட் பண்ணி 36 கவர்மெண்ட் காலேஜ் உள்ள கொண்டு வந்துருங்க. இல்லை எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க சார், 25 காலேஜில் தான் நல்ல குவாலிட்டியாக படிக்கணும்னு நினைக்கிறேன், ஈவன் பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற நல்ல டாப் 5 காலேஜ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அப்போ நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 26 என்ன பண்ணுங்க, சிஎம்சி கேஎம்சி போட்டு நேரம் என்ன பண்ணுங்க, பிஹெச்சிக்கு போயிடுங்க. தப்பே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் படித்தாலும் கூட ரீசெண்டாக வந்த 11 கவர்மெண்ட் காலேஜை வேண்டாம், நான் 25 கவர்மெண்ட் காலேஜில் படிப்பேன், அப்படி இல்லைன்னா 8 லட்சம் செலவு பண்ணாலும் நான் பிஹெச்சியில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிறாங்க, என் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பிளானிங் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இஃப் யூ ஆர் கெட்டிங், நான் சொல்கிற மார்க்குள்ளே வர மாணவனாக இருந்தால் அதை நீங்கள் பிளான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது ஒரு ஐடியா. அதுக்கப்புறமேல 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போட்டு அடுத்து சிஎம்சி, அடுத்து கேகே நகர், அதுக்கப்புறம் பிஹெச்சி, கேஎம்சி, வேலம்மாள், இந்த மாதிரியான கல்லூரிகளின் தரத்தின் அடிப்படையில் நீங்கள் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன் நான் உங்களுக்கு டைம் டு டைம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? சரி, உங்களுக்கு நான் திரும்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுடைய மார்க் அரசு கல்லூரியில் பொருந்தும். அரசு கல்லூரியில் பொருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு கல்லூரியில் படிப்பதற்கான செலவின தொகைகள் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை பொருத்தம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், அதாவது தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பண்ணுறோம். ஸோ அதோடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஃபீஸு 4,50,000, 4,30,000 4,50,000. காலேஜுக்காரங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, மினிமம் ஒரு 3 to 4 lakh இன்க்ளூடிங் ஹாஸ்டல், கிளினிக்கல், பிளான்னு போட்டு என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வாங்கி ஒரு 8-9 லட்சம் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட 9 லட்சம் பணம் இல்லையா, கவர்மெண்ட் காலேஜ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வரமாட்டேன் சார், அதுக்கு நான் ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்குறேன். கவர்மெண்ட் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுடைய கட் ஆஃப் ஒரு ஓசியாக இருந்தீங்கன்னா ஒரு 540 மார்க் மேலே இருந்தால் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். பிசியாக இருந்தால் 510 மார்க் மேலே இருக்கணும், பிசிஎம் இருந்தால் 505 மார்க் மேலே இருக்கணும், எம்பிசியாக இருந்தால் 500 மார்க் இருக்கணும், எஸ்சியாக இருந்தால் 400 மார்க் இருக்கணும், எஸ்சிஏனா 315 மார்க் இருக்கணும், எஸ்டினா ஆல்மோஸ்ட் ஒரு 280 290 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கணுன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த கல்லூரிகளில் நீங்கள் போய் சேர்ற மாதிரி இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தால் ஓகே, இல்லைண்ணா என்ன பண்ணுறது? ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் சார் கேட்டு வீட்டில் 8 லட்ச ரூபாலாம் பணம் இருந்தால் நான் ஏன் சார் இன்னும் திரும்ப உட்காந்து திரும்ப படிச்சுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, உங்களோட மார்க்கு நான் கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து 50 மார்க் குறைவாக இருக்குது சார், 70 மார்க் குறைவாக இருக்குது சார், நாளைக்கு கவுன்சிலிங்கில் எப்படியாவது கிடைச்சிடா சார்னா அது கிடைக்கிற போது கிடைக்கட்டுங்க. ஆனால் ஒருவேளை உங்களுடைய நோக்கம் டார்கெட் அதுவாக தான் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ன்றது கோர்ஸு போகணும்னு நான் என்கரேஜ் பண்ணல. டாக்டர் தான் உங்களுடைய கனவாக இருந்தால் திரும்ப படிங்க, டெய்லி படிச்சுட்டு இருங்க, எதையாவது படிச்சுட்டே இருங்க. படித்தாலாம் ஒன்றும் நாலேஜ் குறைஞ்சிட போகிறதில்ல. ஃபிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க, பயாலஜி படிங்க, படிச்சுட்டே இருங்க. ஏன்னா இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் டைம் இருக்குல்ல, படிக்கலாமே. எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எந்த ஏஜ்ல வேணால் எக்ஸாம் எழுதி நீட் எழுதல என்ன பண்ணலாம், ஹை மார்க் எடுத்து நம்ம திரும்ப டாக்டர் ஆகலாம். ஸோ அதனால் இன்றைக்கி எப்போ நான் நீட் எக்ஸாம் முடிச்சிட்டேன், ஃப்ரீயாக இருக்கிறேன்,
நீட்டாக எக்ஸாம் நார்மலான ஒரு எக்ஸாம். ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் வெல். ஸோ அரசு கல்லூரி மட்டுமே உங்களுடைய டார்கெட்டாக இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற கட் ஆஃப்லேருந்து ஒரு 20 மார்க் 30 மார்க் கிலோவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காதுன்றதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் திரும்ப கிடைச்சிரும் நம்பிக்கையோட இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஆனால் படிக்காமல் இருக்குது தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம கிடைக்காது போல திரும்ப படிக்கணும், 2 மாதம் 3 மாதம் படித்து திரும்பவும் அந்த மார்க் அச்சீவ் பண்ண முடியாமல் தடுமாறி குழந்தைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. ரைட். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கட் ஆஃப் சொல்லிட்டோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன் சார், கவர்மெண்ட் காலேஜ் இன்னும் பொருந்தாது சார். மேபி நான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு எனக்கு நீங்கள் சொல்கிற வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை சார்னா நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஹெச்சி போடுங்க, கேஎம்சிஹெச் போடுங்க, வேலம்மாள் போடுங்க, எஸ்ஆர்எம் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன தனலட்சுமி சிறுவாச்சூர்ல ஒரு காலேஜ் இருக்கு, அது போடுங்க. தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை போடுங்க. அப்புறம் வந்து கற்பகம், பனிமலர், அதுல வந்து அதுக்கப்புறம் ஒரு சில கல்லூரிகள் வந்து பழைய கல்லூரிகள் இருக்கிறாங்க, வசதிகள் அது மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ அதுல ரீசெண்டா வந்த கல்லூரிகளை கொஞ்சம் கடைசியா வச்சுக்கிட்டு, சரிங்களா, அனுபவம் அதிகம் வாய்ந்த கல்லூரி, முக்கியமாக வந்து பேஷண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கிற கல்லூரி, போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அவைலபிள் இருக்கிற கல்லூரிகள், அதுதான் தரமான கல்லூரிகள். அதை மறந்துடாதீங்க. அந்த காலேஜ் இருந்தால் அதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் யூ ஆர் டேக் த ஜாப். ஒருவேளை உங்களுக்கு மார்க் பொருந்தது பட் என்னால் பணம் கட்ட முடியாதுன்றவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் பாருங்கள். இல்லைனா வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ஃபினான்சிங்கில் போய் அதை கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்து ஒரு லோன் போட்டோ அது ஒரு பிளான் ஷெடியூல் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி தகவல் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா. ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 3 காலேஜ் இருக்குது. வெங்கடேஸ்வரா, தனலட்சுமி, திருச்சி, பெரம்பலூர் 3 கல்லூரிகள் இருக்குது. ஸோ 3 காலேஜ் இருக்குது. 3 காலேஜில் என்னோட மார்க் கண்டிப்பாக போகிறது சொன்னால் நான் கட்டாகவே சொல்கிறேன். ஓசி கமிட்டியாக இருந்தால் ஆல்மோஸ்ட் 510 505 அதில் கூட கட் ஆஃப் ஆகிருக்கு. பிசினா ஒரு 495, பிசிஎம் 480 83 வரைக்கும், எம்பிசினா 475, எஸ்சினா 394, எஸ்சிஏ 314, எஸ்டி 288. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் இந்த 3 காலேஜுமே கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாகவே குறையும். ஏன் சார் குறையுது அப்படின்னா, இதை விட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகம். ஏன்னா 4.5 லட்ச ரூபா செல்ஃப் ஃபைனான்சிங் சொல்லும்போது இது ஒரு 5,40,000 ப்ளஸ் 3 to 4 lakhsனா ஒரு 10 லட்ச ரூபா செலவு வந்துடும். 10 லட்ச ரூபா கட்ட ரெடியாக இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்து செலக்ட் பண்ணி போய் படிக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு, இந்த எஸ்சி கேட்டகரி ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு 2,50,000 கீழே இருந்தால் அவங்களுக்கு 4 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுவது இல்லை. அழுத்தமாக ஆணித்தனமாக சொல்கிறேன். மேபி வரப்போகிற காலகட்டங்களில் நம்மளுடைய சுப்பீரியர் யாராவது முயற்சி பண்ணி அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். ப்ரைவேட் பல்கலைக்கழகங்கள் யாருக்கும் எந்த ஒரு ரிசர்வ்டு கேட்டகரி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இல்லை. எனக்கு ஸ்காலர்ஷிப் 4 லட்சம் வந்துடும், அப்போ பிரச்சனை இல்லை, நான் கையிலேருந்து 4 லட்சம் கட்டணும் அப்படின்ற மாதிரியான மாணவர்கள் சீட்டை எடுத்து விட்டு அந்த 4 லட்சத்தை கட்டிட்டு திரும்ப கல்லூரியில் போயிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில ஃபெயிலியர்ஸ்லாம் பார்க்குறோம். உங்கள்கிட்ட ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போகிறீங்களா, 10 லட்ச ரூபா கையில் பணம் இருக்கா, செலக்ட் பண்ணுங்கள். 10 லட்சம் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ், யூ ஹேவ் டு சர்ச் இன் ஆல்டர்னேட்டிவ். அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை தான் டார்கெட் பண்ணுறேன். இது இல்லைனா பி இல்லைனா சி இல்லைனா டி இல்லைன்னா இ. அது மாதிரி ஒரு 5 பிளான் வச்சுக்கணும். முதல் பிளான் என்னைக்கு வந்து கிடைக்க முடியாது, முதல் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியலையோ பி பிளான் போகணும். பி பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல சி பிளான் போகணும். சி பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல டி பிளான். இந்த ஏ பிளான் என்னவா இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருக்கலாம், ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய நமக்கு தகுதியான கல்லூரிகளையும் தகுதியான இடங்களையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம அவசியம், அத்தியாவசியம் கூட. ஸோ நான் கவர்மெண்ட் காலேஜை பற்றி சொல்லியிருக்கிறேன். சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி மிக விரைவில் கொடுக்கலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சொல்லியிருக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா சொல்லியிருக்கிறேன், அதற்கான சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரமே கொடுக்கலாம். அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதை பற்றி நம்ம சாய்ஸ் கொடுக்கலாம். ரெடியாக இருங்க. ரொம்ப பெரிய வீடியோ வந்தாலும் உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்கலாம், போடியாக இருக்கலாம். அதனால் ஐ கேன் ட்ரை டு கம்ப்ளீட் மை வீடியோ. ஸோ ஒருவேளை அரசு கேட்டகரியில் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 13,50,000 லாஸ்ட் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18-19 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி வரலாம். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு மார்க்கு பொருத்தம், அதுக்கும் பொருத்தம் இருக்கணும். அதுக்கும் நீங்கள் மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கணும், இல்லை ஒரு 350 மார்க் 400 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அதுவும் பொருந்தலைன்னா என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ், வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற பிளான் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், ஒருவேளை இல்லை சார் என்கிட்ட பணம் கொட்டி கிடக்குங்க, எனக்கு பணம் பிரச்சனையே கிடையாது, ஐ ஹாவ் குட் பிஸ்னஸ் மேன், எனக்கு வந்து என்ன பணம் வேணாலும், ஆல்ரெடி நான் குழந்தையா பிறந்தப்பவே அவருக்கு ஒரு 25 லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சிட்டேன், இன்னைக்கு அது ஒரு 1.5 கோடி 2 கோடியாக இருக்குது, பணம் பிரச்சனை இல்லை, அவர் யூஜி பிஜி படிக்கணும் அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கிறாங்க, 200 மார்க்குக்கு மேலே எடுக்கல, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளைட்லாம் படிக்கணுமா, என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு ஒரு சீட் இருக்குது, வாங்க கன்ஃபார்ம் எந்த காலேஜில் வேணும் சீட் வாங்கிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மணி இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் வைட்டல் ரோல் ஃபார் கெட்டிங் எம்பிபிஎஸ் அட்மிஷன், அது மறந்துடாதீங்க.
அடுத்த கேட்டகரி ஒருவேளை அதுவும் போகலை, அடுத்து என்ன டீம்டு யூனிவர்சிட்டி தான், வேற வழியே இல்லை. 18-19 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் எக்கச்சமான சீட்ஸ்கள் 2000 சீட்டு மேலே கிடக்கு. தாராளமாக சொல்லுங்கள், இல்லை என்னை வந்து பாருங்கள். ட்ரை டு கிவ் யூ ஷார்ட் அண்டு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஒருவேளை சார் நான் அப்படியும் போயிட்டேன், கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சீட்டு கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் பணம் கட்ட முடியல, டீம்டு யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு பணம் பத்தலை, ஆனால் இது இடைப்பட்ட பணம் கொஞ்சம் இருக்குங்க சார், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் 13 லட்சம் அந்த மாதிரி இருக்குது சார். அப்போது யூ கேன் பிளான் ஃபார் அதர் ஸ்டேட். இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் படிக்கலாம். தமிழ்நாட்டில் என்ன நீ படிக்கிறியோ, பக்கத்தில் பாண்டிச்சேரியில் படித்தாலும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பதிவு பண்ணி ஒரு டாக்டராக பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் ஆந்திராவில் படிக்கிறீங்க, தெலுங்கானாவில் படிக்கிறீங்க, கர்நாடகாவில் படிக்கிறீங்க, எங்கே படித்தாலும் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கலாம். எந்த ஒரு மாற்று கருத்தும் கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஹரியானாவில் படிக்கிறோம், ஜார்க்கண்டில் படிக்கிறோம், மத்திய பிரதேஷ் படிக்கிறோம், அதே போல் உத்தரப்பிரதேஷ். இதில் எந்த மாநிலங்களில் படித்தாலும் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் படிக்கிற மாதிரி தான். இங்கேருந்து ஒரு கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு நம்ம அதர் ஸ்டேட் ராஜஸ்தான் போகிறோம், ஹரியானா போகிறோம். ஆனால் ஏன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு போகிறது இல்லை? போகக்கூடாதுன்னு தான் கிடையாது, போகலாம், போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்தே கூட கம்மியான இதை கொடுப்பாங்க. அதற்கான செப்பரேட்டான முயற்சிகளும் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அதை பற்றியும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த அதர் ஸ்டேட்டில் படிக்கிறது இன்னொரு கேட்டகரி. சார் பார்டர் மார்க்கு என்னால் செலவும் பண்ண முடியாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் தான் செலவு பண்ண முடியும். ஆனால் பார்டர் மார்க் பாஸ் பண்ணியிருக்கேன். இவனா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி கூட என்னால் போக முடியல. அவர் 8 லட்சம் கட்ட சொல்கிறாங்களே, கட்ட முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் அடுத்த ஆப்ஷன் வந்து ஐ கேன் கோ ஃபார் அப்ராட் கேட்டகரி. ஸோ அப்ராட் கேட்டகரிக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கைட் பண்ணுறோம், சில கண்ட்ரிக்கு மட்டுமே. டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இங்கே கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் என்ன செலவோ, டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம் என்ன ஆயிடுச்சு, 5 வருஷம் கிட்டத்தட்ட வந்து 5 கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துலேருந்து 35 லட்ச ரூபா செலவாகும். அதுக்கு வந்து நம்மளோட தேவையான மார்க் எல்லாம் மினிமம் எல்லாத்துலேயும் 500 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அது இல்லாமல் அதர் ஃபீஸ் வர 4 லட்சம் வருது இல்லையா? ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் உள்ள மார்க் இல்லை, ஆனால் அவ்வளோதான் என்னால் செலவு பண்ண முடியும்னு இருக்கிற மாணவர்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களுடைய விருப்பம் அப்ராடாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க, நான் தாராளமாக கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். அடுத்த ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற பாயிண்ட்டு, இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணலைன்னா நாளைக்கு இதோட நிலவரம் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று அப்ராட், இல்லை அதர் ஸ்டேட், இல்லை படிக்க போகிறதில்ல, இல்லை ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் போகிறேன், இல்லை வேறு கோர்ஸ் மாற்றிக்கிறேன், எனக்கு வேண்டாம், இல்லை நான் ரிப்பீட்டர் படிக்கிறேன் அப்படின்ற ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். சந்தேகங்கள் இருக்கும்போது தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். எவ்வளோ நிறைய கால் பண்ணுறீங்க, எக்கச்சக்கமான பேர் என்னால் ஃபோன்ஸ் கால் அட்டன் பண்ணுறேன், பதிலும் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றியான எம்பிபிஎஸ் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் போட போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய தெரிஞ்ச எல்லா நண்பர்களுமே இதை பற்றி தேடுதலில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.